என் தங்கமே, இன்று இரவு, அதாவது இந்த ஏகாதசியின் இரவு 12 மணிக்குள்ளாக இந்த கருப்பன் என் வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால், என் பிள்ளையே, உன்னை ஆட்டி படைத்த தீய சக்தி ஒன்று உன் இல்லத்தை விட்டும் உன்னை விட்டும் வெளியேறும். இங்கே என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஏகப்பட்ட இடைஞ்சல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த தீய சக்தியானது உன் இல்லத்தை விட்டு வெளியேறிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன் இல்லத்திலிருந்து வெளியேறக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, அதை இந்த கருப்பன் நான் நடத்தி கொடுக்க போகின்றேன். என் குழந்தை, எத்தனையோ பிரச்சனைகள் நல்ல நிலையில் சென்று கொண்டிருக்கின்ற விஷயம் கூட சட்டென்று தடம் மாறி உனக்கு தோல்வியை கொடுத்து விடுகின்றது. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான இன்னல்கள் என்று எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றது. நம் வாழ்க்கையில் யாரோ நமக்கு எதையோ செய்து விட்டார்கள் என்று எண்ணி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இந்த கருப்பன் நீ இத்தனை வேதனைப்படும் பொழுது அதை பார்த்து கொண்டு இருப்பேனா? உடனடியாக என்னதான் நடக்கின்றது உன் வாழ்க்கையில் என்பதனை தெரிந்து கொள்ள நான் ஆவலோடு வந்துவிட்டேன். எந்த ஒரு தீய சக்தியினால் உனக்கு இத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதனை நான் தெரிந்து கொண்டேன். இதை தெரிந்து கொண்ட பிறகு இவர்களை உடனடியாக விரட்டிவிட வேண்டும். இந்த கருப்பனின் வாக்கினை கேட்டால் அது வெளியேறும் என்று சொல்வதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றது. என் பிள்ளையே, அதையெல்லாம் சரியாக உன்னால் உணர முடிந்தால் நிச்சயமாக உன்னால் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும். மற்ற நேரங்களில் உன்னை எத்தனை தீய சக்திகள் ஆட்டி படைத்தாலும் அவையெல்லாம் தெய்வத்தை கண்டவுடன் உன்னிடத்திலிருந்து ஓட்டமெடுத்து விடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. அப்படி இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணங்களை தேடித் திரியாமல் அடுத்தது என்ன செய்ய வேண்டும், இதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று என் பிள்ளை நீ சிந்தித்து கொண்டிருப்பாயானால், இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் அதனை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பான் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளை, ஒரு விஷயத்தை என்னிடத்தில் நீ கேட்டு விட்டாய். அது மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீய சக்தியையும் நான் கண்டு கொண்டேன். அப்படியானால் அதை உடனடியாக விரட்டிவிட வேண்டும். இந்த சக்தி உன் இல்லத்தை விட்டு வெளியேறினால்தான் உன்னுடைய நிறைவான சந்தோஷம் மீண்டும் உன்னை வந்து சேரும். இந்த வாழ்க்கையில் நீ கேட்கின்ற அத்தனை நன்மைகளும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். எத்தனை எத்தனை இன்னல்கள், எத்தனை எத்தனை சோதனைகள், கடைசியில் வாழ்க்கையே வேண்டாம் என்கின்ற விரக்தி, இப்படித்தான் எல்லோருக்கும் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை தோல்விகள் வந்தாலும் நான் ஒருபொழுதும் என் நிலையிலிருந்து மாற மாட்டேன், நான் என் நிலையிலிருந்து குதிக்க மாட்டேன் என்று சொல்லி என் பிள்ளைகள் எத்தனையோ பேர் இந்த வாழ்க்கையை கைப்பற்றி கொண்டு வாழத்தான் செய்கின்றார்கள். அப்படி ஒரு குழந்தையாகத்தான் நீ இருக்க வேண்டும். தீய சக்திகள் எங்குதான் இல்லை? எல்லா இடத்திலும் தீய சக்திகள் இருக்கின்றது. உன்னுடைய நல்ல எண்ணங்களால் மட்டும்தான் அவற்றை அழிக்க முடியும். நீ எடுக்கின்ற சில தவறான முடிவுகள், நீ செய்கின்ற சில தவறான விஷயங்கள் என்று இவையெல்லாம் தான் உன்னை இந்த அளவிற்கு மனதிற்குள் நினைக்க வைத்திருக்கின்றது. ஆனால் என் பிள்ளையே, இதுவெல்லாம் நிரந்தரமான ஒரு விஷயம் கிடையாது. இவையெல்லாம் இன்று இந்த கருப்பனால் முறியடிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். என் பிள்ளையே, உன்னுடைய அத்தனை வேலைகளையும் விட்டுவிட்டு இந்த கருப்பன் வாக்கினை கேட்க வரும்பொழுது உன் மனதிற்குள் என்ன எண்ணங்கள் இருக்கும் தெரியுமா? கருப்பா, இன்றாவது என் மனதை தெளிவுபடுத்து, நீ என் கஷ்டங்களை தீர்த்து கொடுப்பாய் என்கின்ற நம்பிக்கையில் நான் இன்று நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்வாயல்லவா? நிச்சயமாக உன்னுடைய இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இந்த கருப்பனுக்கு இருக்கின்றது. தீய சக்திகள் ஒருவரை ஆட்டி படைப்பது என்பது ஒன்றும் அத்தனை சாதாரணமான விஷயம் கிடையாது. தீய சக்திகள் ஒருவரை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்றால் அவர்களினுடைய இல்லத்தில் அங்கே நிம்மதி இல்லை என்ற அர்த்தம். குடும்பத்திற்குள் ஒற்றுமை இல்லாமல் அங்கே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம்.
சுற்றி சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதுவுமே அவர்களுக்கு சாதகமாக இல்லை என்று அர்த்தம். கெட்ட விஷயங்கள் நடந்தால் முதலில் உனக்குத்தான் நடக்கின்றது. அதே நேரத்தில் நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்றால் கடைசியாகத்தான் அந்த நல்ல விஷயம் உன்னை தேடி வருகின்றது. இது எப்பொழுதும் தொடர்கதையாகி விட்டதே என்று எண்ணி நீ வருந்துகின்றாய். என் தங்கமே, எதற்கும் கலங்காதே. இந்த வாழ்க்கை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் யாருக்கும் அத்தனை பெரிய விஷயங்களை கொடுத்தது கிடையாது. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக நிச்சயமாக ஒரு நாள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கும். இது போன்ற செயல்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கும். எப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்து வேதனையின் உச்சத்திற்கு தள்ளியதோ அன்றிலிருந்து என் பிள்ளை நீ நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனிமேல் உன்னை நல்வழிப்படுத்த வரும். இந்த தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு ஓட்டமெடுக்கும். அதற்கு இந்த கருப்பன் செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் சரியாக செய்துவிட்டு வந்துவிட்டேன். இனிமேலாவது வருகின்ற சோதனைகளையும் சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருக்க வேண்டும். எல்லா விஷயங்களும் நமக்கு இப்படித்தான் இருக்குமோ என்று எண்ணி வேதனைப்படுவதை விடுத்து இனி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கருப்பனின் துணை கொண்டு நாம் எதிர்கொள்வோம் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கின்றது. அந்த தீர்வு இந்த வாழ்க்கையை உன்னை எந்த வகையிலும் கஷ்டத்தை அனுபவிக்க விடாமல் தடுத்து நிறுத்தும். எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை சில நேரங்களில் சில உச்சபட்ச சந்தோஷங்களை சட்டென்று கொடுக்கும். அந்த நேரம் என் பிள்ளை மனதார அதனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் மனது என்ன நினைக்கின்றதோ அதுதான் உன் வாழ்க்கையாக மாறுகின்றது. அதுபோலத்தான் கஷ்டங்களும் துன்பங்களும் வருகிறதே என்று கண்ணீர் வடித்தால் அது உன்னை பதம் பார்த்து விடும். அதே நேரத்தில் அதை எதிர்த்து நின்றால் அதை உன்னை பார்த்து பயந்து ஓடத் தொடங்கும். அது உன்னை பார்த்து நாம் இனி எது செய்தாலும் இவர்கள் வாழ்க்கையில் அது எடுபடாது, நாம் எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும் இவர்கள் கம்பீரமாகத்தான் நிற்கப் போகிறார்கள் என்பதனை தெரிந்து கொள்ளும். என் பிள்ளையே, ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். அதே நேரத்தில் அந்த விஷயத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நாம் எதிர்கொள்ள முடியாது என்றும் நினைக்கின்றாய். என் பிள்ளையே, இருவேறு எண்ணங்களோடு இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்திற்குள் கால் வைத்து விட்டால் அதன் பிறகு அதனால் கிடைக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் நீதான் சந்திக்க வேண்டும். உன்னுடைய கஷ்டங்களை இங்கு யாரும் பகிர்ந்து கொள்ளப் போவது கிடையாது. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி யாரும் இங்கே வேதனைப்பட போவது கிடையாது. ஏனென்றால் அவரவருக்கு வேலைகள் 1000 இருக்கின்றது. அவரவர் குடும்பங்களில் இருக்கின்ற வேலைகளே அவர்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால் உன்னை கண்டுகொள்ளவும் உனக்கு நல்லது செய்யவும் இங்கு யாருக்கும் நேரமில்லை. அதனால் என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷமான நிகழ்வுகளையும் முழு மனதார அனுபவித்து நீ செய்ய தொடங்கு. நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் உன்னோடு இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. தீய சக்தி உன்னை ஆட்டி படைத்து இத்தனை காலமும் உனக்கு வெற்றியை பெரிதாக கொடுக்காமல் உன்னை தள்ளிவிட்டு சென்று கொண்டிருக்கிறது என்றால் அதனுடைய ஆட்டத்தை முடித்து வைக்க வேண்டியதுதானே என்னுடைய வேலை. அதைத்தான் இந்த கருப்பன் செய்ய போகின்றான் என்பதனை மறந்து விடாதே. கருப்பனை நம்பிவிட்ட பிறகு வாழ்க்கையில் கஷ்டத்திற்கு எங்கே இடம் இருக்கின்றது? எல்லா சோதனைகளும் நீங்கும். எல்லா விஷயங்களும் உன்னை விட்டு விலகி ஓடும். அப்பனின் அன்பு உனக்கு கிடைத்திருக்கின்ற பொழுது வேறு எதை நினைத்தும் என் பிள்ளை வருந்தாதே. இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளை கண்டு மயங்கி நிற்காதே. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அது இந்த கருப்பனின் அருளோடு நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, இத்தனை காலமும் உன்னுடைய புரிதல்கள், இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நீ வாழ்ந்த எண்ணங்கள் என்று இவை எல்லாமும் இனி உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கும். பல தடைகளை தாண்டி இந்த கருப்பன் வாக்கினை கேட்ட என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இனிமேல்
தீய சக்தி என்ற ஒன்று ஒரு நாளும் இல்லை. உன்னை கண்டாலே அது பதறி ஓட்டமெடுக்கும். உன்னை நெருங்கினால் கருப்பனிடத்திலிருந்து தண்டனை பெறுவோம் என்று தெரிந்துவிட்ட பிறகு இனி ஒரு நாளும் உன் அருகில் அது வராது. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.